வெல்கம் டு இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் நம்ம அடுத்ததாக டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை பற்றி இந்த கிளாஸஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டை பற்றி பார்த்தோம். பார்லிமெண்ட் பற்றி ஹோல்சமாக பார்த்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இனி சில இடங்கள்ல பார்லிமெண்ட் இந்த இடங்களே வரும், நிறைய இடங்கள்ல. ஏன்னா எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தானே. இப்போ சுப்ரீம் கோர்ட் பார்க்குறோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஹெட் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட்டோட வழக்கறிஞர், இவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது யாரு அப்படின்னா பார்லிமெண்ட்ல தான் ரிமூவ் பண்றாங்க. நம்ம அந்த ப்ரொசீஜர்லாம் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் நிறைய ரெஃபரன்ஸ்ல எடுத்துப்போம். இங்கேயும் சில அப்பாயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸிக்யூட்டிவ்ஸோட ரெஃபரன்சஸ்லாம் அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். நம்ம எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்த பிரசிடென்ட் ஆகட்டும், கவர்னர் ஆகட்டும், எல்லாமே இங்க கூட ரிலேட்டடாக வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் டாபிக்கும் வரும். இப்போ ஜுடிஷியரி இல்லையா, இந்தியன் ஜுடிஷியரி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஜுடிஷியரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜுடிஷியரி நம்ம ஸ்ட்ரக்சர் இந்த வட்டமாக ஒரு டயக்ராம் போட்டோம் இல்லையா. லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்றவங்க, இன்னொன்று நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ். சில பேர் பார்த்தீங்கன்னா போத் லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்திரி சபை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் லெஜிஸ்லேச்சர் தான், லெஜிஸ்லேட்டிவ்லேயும் இருப்பார் இல்லையா, பார்லிமெண்ட்லேயும் இருப்பார், அவர் நிர்வாகத்துறையிலும் வருவார், எக்ஸிக்யூட்டிவ்லும் வருவார். இன்னொரு பாடி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடி பாலிட்டியில். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ். லெஜிஸ்லேச்சர்னா ஒன்றும் இல்லை, பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், பாராளுமன்றம், சட்டமன்றம், அதெல்லாம் லெஜிஸ்லேச்சர். நிர்வாகத்துறை எக்ஸிக்யூட்டிவ், அது ஒன்றும் இல்லை, மந்திரிகள், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். செக்ரட்டரிஸ், இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது இயற்றின சட்டத்தை அமலுக்கு கொண்டு வருவாங்க. இப்போ இவங்க ஒழுங்கா எழுதியிருக்காங்களா, இல்லை இவங்களோட சட்டம் ஒழுங்கா அமல்படுத்தியிருக்காங்களா, இல்லை இந்த லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ஏதாவது பிரச்சனை, இல்லை மக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட்ஸ், பிரச்சனைகள், இந்த பிரச்சனைத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் இன்னொரு பாடி நீதித்துறை, ஜுடிஷியரி. ஜுடிஷியரி பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டாக இருக்கும். லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் செப்பரேட்டாக இருக்கும். சில இடங்கள்ல இவங்களோட தலையிடல் இருக்கும். லெஜிஸ்லேச்சரோட தலையிடல் வந்து சில இடங்கள்ல ஜுடிஷியரியில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜுடிஷியரி இல்லையா, நீதித்துறை யார் இருப்பா, நீதிபதிகள் இருப்பாங்க. அந்த நீதிபதிகளை அப்பாயிண்ட் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல பார்லிமெண்ட்டோட தலை வந்து அதில் வரும். இப்போ பாராளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் போயிட்டு ஜுடிஷியரியை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா நிறைய கேசஸ்ல யாருக்கும் பிரச்சனை இருக்கும்னா கவர்மெண்ட்டுக்கும் மக்களுக்கும் தான் பிரச்சனை இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த கவர்மெண்ட்டே ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி அவங்க நீதி, ஒரு கரெக்டான நீதி எதிர்பார்க்க முடியும் இல்லையா. அப்ப கவர்மெண்ட்டுக்கு சாதகமா இவங்க பண்ணக்கூடும் இல்லையா. ஜுடிஷியரி வந்து கவர்மெண்ட்டுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லக்கூடும். ஸோ இந்த காரண கட்டத்துக்காக தான் வந்து ஆர்டிகல் 50 பார்த்தோம் இல்லையா. ஆர்டிகல் 50 எங்க பார்த்தோம், டிபிஎஸ்பில பார்த்தோம். டைரக்டிவ் மேக்சிமம் என்ன பண்ணணும், இப்ப இல்லைனாலும் வருங்காலத்துல என்ன பண்ணிருங்க அப்படின்னா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து இந்த ஜுடிஷியரியை பிரிச்சிடணும். செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது ஆர்டிகல் 50. அதை நோக்கி நம்ம போயிட்டோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா அப்பாயிண்ட் பண்றாங்க. கொலீஜியம் சிஸ்டம் இதெல்லாம் என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொலீஜியம் சிஸ்டம் வேர்ல்டுலே பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல நிறைய டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இருக்கு. யூஎஸ் எடுத்துக்கோங்க, யூகே, இந்த மாதிரி வேர்ல்டுல எல்லா கண்ட்ரிஸும் எடுத்தாலும் இந்தியாவில் மட்டும்தான் ஜட்ஜஸே அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து இந்த கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா நம்ம ஆர்டிகல் 50 நோக்கி வந்துட்டோம். ஸோ இன்னொரு தடவை இப்போ சொன்னது எல்லாத்தையும் திரும்ப சொல்ற பாருங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், சட்டம் இயற்றவங்க, சட்டம் அமல்படுத்துறவங்க, இவங்க 2 பேர்த்த பத்தி பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த சட்டம் இயற்றி சட்டம் அமல்படுத்தினது எந்த விதமான தவறும் இல்ல, கான்ஃபிளிக்டும் இல்லாம பாத்துக்கிறது வந்து இந்த ஜுடிஷியரோட வேலை. இப்போ இந்த ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டத்தையும் தனியா பிரிச்சிடணும். ஏன் பிரிக்கணும் அப்படிங்கிற காரணக்கட்டம் சொன்னேன். ஏன் அப்படின்னா மேக்சிமம் கேஸ்ல யாரு லிட்டிகண்டா இருக்காங்க, அரசு தான் லிட்டிகண்டா இருக்கு. அரசு மேலதான் வழக்கே தொடர்ந்துருக்காங்க. அப்ப அரசு ஜுடிஷியரி அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா நீதிபதிகள் அரசுக்கு சாதகமா வந்து நிறைய இடங்கள்ல வந்து தீர்ப்பு சொல்லக்கூடும் இல்லையா. ஜுடிஷியரி நீதிபதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதியை நிலைநாட்டுறது மட்டும் இல்லாம அந்த நீதி நிலைநாட்டுறது வந்து இட் இஸ் சீன் டு அப்பியர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கும் அவங்க வந்து நீதியை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு தெளிவுபடுத்தணும். அதனால இந்த பாடியையும் பிரிச்சிடணும். அதுதான் ஆர்டிகல் 50 சரத்து 50ல பிரின்சிபல் டைரக்டிவா சொல்றாங்க. லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரியும் தனித்தனியா பிரிக்கணும். அந்த காலகட்டம் இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம அதை பிரிச்சிட்டோம். இப்போ ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை ஜட்ஜஸ் இட்செல்ஃப். ஜட்ஜஸையே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து கொலீஜியம் மூலியமா அப்பாயிண்ட் பண்றாங்க. சிம்பிள். இப்போ இது ஒன் லைனா வந்து இது முடிச்சாச்சு. நம்ம அடுத்ததா வந்து
இந்த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். அடுத்ததா அதுக்கு கீழ இருக்கிற ஹை கோர்ட்ஸ பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ்குள்ள இருக்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், லோவர் டிவிஷன் கோர்ட்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கோர்ட்ஸ். அதுவும் முக்கியம் தான். நான் அத பத்தியும் சொல்றேன். இப்போ ஒன்லைனா சொல்லணும் அப்டின்னா வந்து, இந்தியாவோட ஜுடிஷியரி, இந்தியாவோட நீதித்துறைய நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கோம் அப்டின்னா, யுஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். யுஎஸ்ல இருந்து அப்படியே எடுக்கல. சோர்சஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தா தெரியும். யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து இங்க வைக்க கிடையாது. சில இடங்கள்ல மாறுதல் பண்ணியிருக்கு. இந்தியாவுக்கு ஏத்த மாரி. இந்தியாவோடது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கூட்டாட்சி ஃபெடரல். இந்தியாவோடது பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஐக்கியம், யூனியன். இது 2மே சொல்ல முடியாது. இந்தியா வந்து இது வந்து ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. இந்தியா வந்து யூனியன் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் யுஎஸ். யுஎஸ் வந்து ஃபெடரல் கண்ட்ரின்னு சொல்லலாம். அங்க 50 ஸ்டேட் இருக்கு. 50 ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இருக்கு. ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்கு. சரிங்களா? ஸ்டேட் கவர்ன்மெண்ட்க்குள்ள சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உள்ள நெறைய இடங்கள்ல வர முடியாது. மேக்ஸிமம் உள்ளயே வர முடியாது. ஸ்டேட் கவர்ன்மெண்ட் தனியா இருக்கும். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தனியா இருக்கும். அவங்களே எப்படி சேர்ந்திருக்காங்க? ஒரு அக்ரீமெண்ட் மூலியமா சேர்ந்திருக்காங்க. வேறஸ் யூனியன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யுகே. யுகேல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்ன்மெண்ட்லாம் கிடையாது. ஒரே ஒரு கவர்ன்மெண்ட் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். அதான் யூனியன் ஐக்கிய ஆட்சி. ஆனா இந்தியால எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் இருக்கு, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்டும் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பவருக்குள்ள சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வரும். ஸோ இந்தியாவோட ஜுடிஷியரி நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? யுஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். என்னதான் யுஎஸ்ல இருந்து இந்தியாவோட ஜுடிஷியரி எடுத்தாலும் நம்ம யுஎஸ் மாதிரி அப்படியே வைக்கல. சில இடங்கள்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா சில இடங்கள்ல மாற்றம் பண்ணியிருக்கோம். இந்தியாவை என்னன்னு சொல்லலாம்? ஃபெடரல் கூட்டாட்சி அப்படின்னும் சொல்ல முடியாது. இந்தியாவை யூனியன் ஐக்கியம் அப்படின்னும் சொல்ல முடியாது. இந்தியா இது 2க்கும் சேர்ந்த கலவை இல்லையா? இந்தியா வந்து ஃபெடரல்ஸ் வித் யூனியன் குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குவாசி ஃபெடரல். 2ம் கலந்தது. ஃபெடரலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுஎஸ். யூனியனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுகே. யுகேல ஒரே ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான். யுஎஸ்ல ஸ்டேட் கவர்ன்மெண்ட் 50 ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட். ஓகேவா? இதான் வந்து ஃபெடரல் கவர்ன்மெண்ட். ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா குவாசி ஃபெடரல். இந்தியால ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டும் இருக்கு, யூனியன் கவர்ன்மெண்ட்டும் இருக்கு. என்னென்ன இடங்கள்ல எல்லாம் ஸ்டேட்டோட பவரை சென்டர் எடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு இப்போ இதுக்கேற்ற ஜுடிஷியரி எப்படி இருக்கணும் அப்படின்னா நீதித்துறை எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. எப்படி இந்தியாவோட நீதித்துறை என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து இன்டகிரேட்டட் ஹையரார்கிக்கல் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா. இது என்ன அப்படிங்கிறது சொல்றேன். இந்தியாவோட ஜுடிஷியரி இப்படிதான் இருக்கு. யுஎஸோட ஜுடிஷியரி மாதிரி யூகே ஜுடிஷியரி மாதிரி இல்ல. இந்தியாவோட ஜுடிஷியரி வேற ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னா இன்டகிரேட்டட்னா எல்லாமே பாத்தீங்கன்னா கனெக்டடா இருக்கு. சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், லோயர் கோர்ட்ஸ்ல நிறைய ஸ்டேட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா செஷன் கோர்ட், டிவிஷன் கோர்ட், கிரிமினல் கோர்ட், ஃபேமிலி கோர்ட், நிறைய கோர்ட் இருக்கு. இது எல்லாமே கனெக்டடா இருக்கு. எப்படி கனெக்டடா இருக்குன்னு சொல்றேன்? மேல இருக்க டாப்ல இருக்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதோ அங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லா கோர்ட்டுக்கும் அப்ளிகபிள். அதான் இன்டகிரேட்டட். ஹை கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்கன்னா அது ஈவன் சுப்ரீம் கோர்ட் கூட அப்ளிகபிள். சரிங்களா? அந்த மாதிரி எல்லா பக்கமும் கனெக்டடா இருக்குது. இன்டகிரேட்டட் மேல இருந்து கீழே இன்டகிரேட்டடா. அதே மாதிரி ஹையரார்கிக்கலா இருக்கு. ஹையரார்கிக்கல் அப்படின்னா மேல அதாவது இந்த கிரேடிங். சரிங்களா? ஹையரார்கிக்கல் அப்படின்னு கிரேடிங். மேல சுப்ரீம் கோர்ட், அதுக்கு கீழே ஹை கோர்ட், அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அதுக்கப்புறம் சிவில் கோர்ட்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் சிவில் கேசஸ் பார்ப்பாங்க, ஒரு பக்கம் கிரிமினல் கேசஸ் பார்ப்பாங்க. இதுக்குள்ளேயே ஒரு ட்ரிபியூனல்ஸ் தீர்ப்பாணையம். இந்த மாதிரி ஹையரார்கிக்கலா இன்டகிரேட்டடா கனெக்டடா இருக்கு. வேற யூஎஸ்ல எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்ல அப்படி கிடையாது. ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் இருக்கு, சென்டருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் இருக்கு. சென்டரோட சப்ஜெக்ட் சென்ட்ரல் கோர்ட் மட்டும் தான் பார்த்துக்கும். ஸ்டேட்டோட சப்ஜெக்ட் ஸ்டேட் கோர்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துக்கும். இந்தியாவில் அப்படி இல்லை. இந்தியாவில் ஸ்டேட் சப்ஜெக்ட், யூனியன் சப்ஜெக்ட், கான்கரன்ட் சப்ஜெக்ட் எல்லாம் பிரிச்சு வச்சாலும் சுப்ரீம் கோர்ட் எல்லா இடத்தையும் எல்லா கேசஸையும் பார்க்கும். ஹை கோர்ட் எல்லா சப்ஜெக்டையும் பார்க்கும். ஹை கோர்ட்டால யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸையும் பார்க்கலாம். அதனால இன்டகிரேட்டட் அண்ட் ஜுடிஷியரி இந்த மாதிரி ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்லாம் கிடையாது. என்னதான் ஸ்டேட்டுக்கு மெட்ராஸ்க்கு ஹை கோர்ட் இருந்தாலும் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான். மெட்ராஸ் ஹை கோர்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டுக்குன்னு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான். அந்த மாதிரி ஹையரார்கிக்கலாவும் இன்டகிரேட்டடாவும் நம்ம கோர்ட்ஸ் இருக்கு. யூஎஸ் மாதிரி கிடையாது. யூஎஸ்ல ஸ்டேட் சப்ஜெக்ட் அந்த ஸ்டேட் கோர்ட் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். சென்ட்ரல் கோர்ட் ஸ்டேட் சப்ஜெக்ட் கூட வரவே முடியாது. நம்மளோட அப்படி இல்லை இல்லையா? இங்க இருக்க அப்பீல் ஹை கோர்ட்டுக்கு போகும் இல்லையா? அதே மாதிரி ஹை கோர்ட்ல சில கேசஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல சில கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல இருந்து எடுத்து சில கேசஸ் வந்து அங்க போயிட்டு இருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஹை கோர்ட்லயும் எடுத்துக்கலாம். ஹை கோர்ட்ல சில சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ஸ் சில சுப்ரீம் கோர்ட்லயும் எடுத்துக்கலாம். மெட்ராஸ் ஹை கோர்ட்ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட் கல்கத்தா ஹை கோர்ட்ல எடுத்துக்கலாம். கல்கத்தா ஹை கோர்ட்ல சொன்ன ஜட்ஜ்மெண்ட் டெல்லி ஹை கோர்ட்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹையரார்கிக்கலா இன்டகிரேட்டடா கனெக்ட் ஆயிருக்கு. அதான் இந்தியாவோட ஜுடிஷியரி இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட நீதித்துறை இப்படிதான் அமைஞ்சிருக்கு. இதுல சுப்ரீமா மேல இருக்கக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி பார்ப்போம்.
சுப்ரீம் கோர்ட் முடிஞ்ச உடனே அடுத்தது ஹை கோர்ட்டை பத்தி பார்த்தலாம். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் இது 2ம் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிட்டு ஆர்டிகல்ஸ் மூலியமா குறிப்பிட்டிருக்காங்க. ஷரத்து மூலியமா. இப்படிதான் அப்பாயிண்ட் பண்ணணும். இவங்களுக்கு இதான் பவர், இவங்களுக்கு இதான் கேஸஸ். வேறஸ் இந்த லோயர் கோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல அவ்வளோ வெளிப்படையா குறிப்பிடல. அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட விட்டுட்டாங்க. அந்தந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய ரூல்ஸ் படி இந்த மாரி இருக்கக்கூடிய லோயர் கோர்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா, அதெல்லாம் பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட்ட ஜட்ஜஸ் யார் அப்பாயிண்ட் பண்றா? ஹை கோர்ட் ஜட்ஜஸ் யார் அப்பாயிண்ட் பண்றா? இதோட அப்பாயின்ட்மென்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வெளிப்படையா கான்ஸ்டிடியூஷன்லயும் ரூல்ஸ் மூலியமாவும் குறிப்பிட்டிருக்காங்க. வேறஸ் லோயர் கோர்ட்ஸ் அப்பாயின்ட்மென்ட் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி அந்த தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஜுடிஷியரி லோயர் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன டிவிஷன் கோர்ட்ஸ், செஷன் கோர்ட்ஸ், இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் இங்கெல்லாம் ஜட்ஜஸ் இருக்காங்க பாத்தீங்களா? இந்த ஜட்ஜஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்றது யாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் கவர்னரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸாம் மூலியமா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் 21 வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஜட்ஜ் ஆகுறாங்க. ஏன்னா லோயர் கோர்ட்ஸ்ல இருக்கவங்க எக்ஸாம் மூலியமா வரவங்க. வேறஸ் ஹையர்ல இருக்கவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா வராங்க. நம்ம அந்த அப்பாயின்ட்மென்ட் ப்ரொசீஜர்ஸையும் டீடைல்டா பார்ப்போம். இப்போ இப்போ வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து, சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ வந்து எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க? சுப்ரீம் கோர்ட்ட பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? இந்த கிளாஸும் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்லயும் சுப்ரீம் கோர்ட்ட பத்தி டீடைல்டா பார்த்தலாம். அவங்களுக்கு உண்டான பவர்ஸ் என்ன? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அடுத்தது ஹை கோர்ட்ட படிச்சிடலாம். ஒரு ஹை கோர்ட் படிச்சாலே போதும். அந்த ஹை கோர்ட் தான் எல்லா ஹை கோர்ட்டுக்கும். டெல்லி ஹை கோர்ட்டுக்கும் அதேதான். தமிழ்நாடு ஹை கோர்ட் மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கும் அதேதான். கல்கத்தா ஹை கோர்ட்டுக்கும் அதேதான். கவுஹாத்தி ஹை கோர்ட்டுக்கும் அதேதான். இந்தியால மொத்தம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 ஹை கோர்ட்ஸ் இருக்கு. இந்தியால எல்லா ஸ்டேட்லயும் ஹை கோர்ட் இருக்கான்னா இல்ல. சரிங்களா? சில ஸ்டேட் வந்து ஹை கோர்ட்ட ஷேர் பண்ணிக்கும். நார்த் ஈஸ்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, 7 ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா? 7+1 7 சிஸ்டர்ஸ் நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய 7+1 ஸ்டேட் இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, கவுஹாத்தி ஹை கோர்ட் அந்த மாதிரி ஒரு 1, 2 ஹை கோர்ட் தான் இருக்கு. நிறைய ஸ்டேட் வந்து ஹை கோர்ட் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போ இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளோட நியமனம் எவ்வாறு இருக்கு? ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ரொம்ப தெரிஞ்ச ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட்ஸ். ஜனாதிபதி என்ன பண்ணுவார்? குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஜனாதிபதி அவர் இஷ்டத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணலாமா? கிடையாது இல்லையா? ஜனாதிபதிக்கு அந்த பவரே கிடையாது. அவர் ஜஸ்ட் நாமினல் ஹெட். அவர் யார் அவருக்கு சொல்றாங்களோ அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரை ஜட்ஜஸா அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ருச்சு. காலப்போக்குல நிறைய கேசஸ் மூலியமா அந்த கேசஸ்லாம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், செகண்ட் ஜட்ஜ் கேஸ், தேர்ட் ஜட்ஜ் கேஸ், ஃபோர்த் ஜட்ஜ் கேஸ் இதெல்லாம் கேஸ். இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலியமா என்னாச்சு அப்படின்னா, இப்ப கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலியமா நம்ம அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொலீஜியம் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்ப்போம். ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஆர் அப்பாயிண்டட் பை அவரும் பிரசிடென்ட் தான். ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமனம் பண்றா அப்படின்னா வந்து பிரசிடென்ட் தான் நியமனம் பண்றாரு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தலைமை நீதிபதி. இந்தியாவுக்குன்னு தலைமை நீதிபதினு ஒருத்தர் இருப்பார். சரிங்களா? இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தற்போது பாத்தீங்க அப்படின்னா 33 பேர் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா. 33 + 1. இந்த 1 யாரு அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் தான் இந்தியாவோட தலைமை நீதிபதி. இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? அதுவும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் சச் ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிபதிகளுடன் கலந்தாலோசித்து பின்னர் ஜனாதிபதியால் இந்தியாவின் தலைமை நீதிபதி நியமிக்கப்படுகிறார். இப்படின்னு கொடுத்துட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல இப்படின்னு குறிப்பிட்டுட்டாங்க. இததான் எப்படி நம்ம எடுத்துக்கணும்? இததான் கொலீஜியம்னு எடுத்துக்கணும். கொலீஜியம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அவ்வளவுதான். கொலீஜியம் இவ்வளவு பேர் இவங்கள சேர்ந்ததுதான் குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். ஒரு கமிட்டின்னு வச்சுக்கோங்க. அதான் வந்து கொலீஜியம். இப்ப அந்த கொலீஜியம் என்ன? கொலீஜியம் எப்படி வந்துச்சு? அதெல்லாம் பார்க்கலாம். இப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃப்டர் வித் சச் ஜட்ஜஸ் ஆஃப் சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூடயும் சில ஹை கோர்ட் ஜட்ஜு கூடயும் கலந்து ஆலோசித்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்தியாவின் தலைமை நீதிபதியை அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுல குளறுபடி ஆகுது. யார் கலந்து ஆலோசிச்சு, யாரோட என்ன மாதிரி ஆலோசிக்கிறது, இல்ல சீனியர் மோஸ்ட் ஜட்ஜு கொடுக்கறதா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால வந்து கொலீஜியம் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா தான் சீஃப் ஜஸ்டிஸ் எல்லா ஜட்ஜஸும், ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்பாயிண்ட் பண்ணிக்க. இப்போ ரீசெண்டா கூட நீங்க கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போதே நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொலீஜியம் சிஸ்டம்ல இருந்து இன்னைக்கு 19 பேர்த்த வந்து ஹை கோர்ட் ஜட்ஜா வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா
4 சுப்ரீம் கோர்ட் விமன் ஜட்ஜஸ வந்து முதல்ல ஹிஸ்டரியிலேயே 4 விமன் ஜட்ஜஸ ஒரே டைம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா. இந்த மாரி நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த கொலீஜியம் சிஸ்டம் நியூஸ்ல பாக்குது. என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸஸ்ல வந்து தெளிவுபடுத்திடலாம். வழக்கமா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா யார் வருவாங்க? இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்லயே சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் யாரோ, அவர தூக்கி என்ன பண்ணிருவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா போட்டுருவாங்க. சிம்பிளா இவ்வளவுதான். இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. காலங்காலமா இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்லருந்து 1950லருந்து இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. 1950லருந்து அப்ப அந்த சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் அப்படிங்கிறது வயது பிரகாரம் சீனியர் மோஸ்ட் இல்ல. அவர் வந்து இந்த அ லா ஃபீல்டுக்கு வந்து எவ்வளவு நாள் அட்வொகேட்டா இருந்திருக்காரு, எவ்வளவு நாள் ஜட்ஜா இருந்திருக்காரு, இவ்வளவு நாள் அந்த சீனியர் மோஸ்ட் படி யார் இருக்காரோ, அவர் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா வந்து அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 1950லருந்து அப்படி நடந்துட்டு இருக்கு. 1973 வரைக்கும் அப்படி இருந்துச்சு. 1973 உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்ன நடந்தது? எமர்ஜென்சி பீரியட். ஸ்ரீமதி இந்திரா காந்தி அயர்ன் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி பீரியட் போயிட்டு இருக்கு. நெறைய பேத்துக்கு அந்த எமர்ஜென்சி அடக்குமுறை பிடிக்கல. அந்த டைம்ல அது கேசவானந்த பாரதி கேஸஸ் ஆகட்டும், இந்த மாரி நெறைய கேஸஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. கவர்ன்மென்ட்க்கு எதிரா பார்த்தீங்க அப்படின்னா வந்து, அ ஜபால்பூர் கேஸ்ன்னு ஒரு கேஸ். ஜபால்பூர் கேஸ். இது பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில 1976, 73 இந்த காலகட்டத்தில 1973ல அ கேசவானந்த பாரதி கேஸஸ் ஆகட்டும், இந்த மாரி நெறைய கேஸஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஜபால்பூர் கேஸஸ்ல என்ன சொல்ட்டாங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு சரிங்களா? அரசுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்து எக்ஸ்ட்ரார்டினரி பவர் இருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நெனச்சுச்சு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படிங்கிறது அப்ப அந்த டைம்ல வந்து இந்திரா காந்தி கவர்ன்மென்ட், காங்கிரஸ் கவர்ன்மென்ட். கவர்ன்மென்ட் நெனச்சது அப்படின்னா, சிட்டிசன்ஸோட அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே எடுத்துறலாம். ஆர்டிகிள் 14, 15, 19, 21 எல்லா அடிப்படை உரிமைகளையும் எடுத்துறலாம் அப்படின்னு இந்த ஏடிஎம் ஜபால்பூர் கேஸஸ்ல ஜட்ஜ்மென்ட் வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஜட்ஜ் இருந்தாங்க. 5 ஜட்ஜ் அந்த 5 ஜட்ஜ் கொண்ட கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அமைச்சு சொல்லுது. சு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் நெனச்சது இந்திரா காந்தி கவர்ன்மென்ட் அப்ப தரப்புல இருக்கு. இந்த கவர்ன்மென்ட் நெனச்சது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட் சிட்டிசன்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாத்தையுமே எடுத்துறலாம். அரசு நெனச்சது அப்படின்னா எடுத்துறலாம். அப்ப இருக்கக்கூடிய 4 ஜட்ஜஸுமே எடுத்துறலாம் அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு ஜட்ஜ் மட்டும் ஜஸ்டிஸ் கன்னா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல அ இந்த சிட்டிசன்ஸோட அடிப்படை உரிமைகளை எக்காரணத்த கொண்டும் எந்த ஒரு அரசாலும் எடுக்க முடியாது. அத பிரீச் பண்ண முடியாது. அப்படின்ட்டு டிசென்டிங் ஜட்ஜ் குடுக்குறாரு. டிசென்டிங் அப்படின்னா எதிர்ப்பு காட்டுறார். ஆனா மெஜாரிட்டி என்னது 4 ஜட்ஜ் மெஜாரிட்டி சொல்றனால இது பாஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி காலங்கள்ல அது மறுபடியும் ரிப்பீல் ஆகப்பட்டு, இப்ப சுப்ரீம் கோர்ட் நெனச்சுச்சு அப்டின்னா, எல்லா ஃபண்டமெண்டல் அரசு நெனச்சது அப்டின்னா, எல்லா அடிப்படை உரிமைகள்லாம் எடுத்துற முடியாது. சில அடிப்படை உரிமைகள யாருமே எப்பவுமே எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகிள் 20, 21 என்னைக்குமே எடுக்க முடியாது. எமர்ஜென்சி பீரியட் ஆகட்டும், அ மார்ஷியல் மிலிட்டரி லா ஆகட்டும், என்ன என்ன வேணா நடக்கட்டும். ஆர்டிகிள் 20, 21 சிட்டிசன்ஸ்க்கு குடுக்கப்பட்டிருக்கு. அத எடுக்கவே முடியாது. அந்த ஜட்ஜ்மென்ட் இப்ப வந்துச்சு. இதெல்லாம் எமர்ஜென்சி புரோவிஷன் பார்க்கும்போது வரலாம். ஆனா இந்த ஏடிஎம் ஜபால்பூர் கேஸ்ல அப்படி சொல்ட்டாங்க. அப்ப உடனே அடுத்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வரப்போறது, அப்ப இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் கன்னா தான் வரணும். ஆனா அப்ப இருந்த இந்திரா காந்தி கவர்ன்மென்ட் ஜஸ்டிஸ் கன்னா மேல அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோவம். தனக்கு எதிரா வந்து ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ புரமோட் பண்ணல. ஏன்னா அப்பல்லாம் யார் புரமோட் பண்ணா, கவர்ன்மென்ட்க்கு தான் ஹோல்ட் இருந்துச்சு. இப்ப தான் ஜட்ஜே அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அப்ப கவர்ன்மென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உடனே ஜஸ்டிஸ் கன்னா ரிசைன் பண்ணிட்டார். அந்த போஸ்ட்லருந்து ஜட்ஜா வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் 1950லருந்து 73 வரைக்கும் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் டிஃபால்ட்டா கன்வென்ஷனா வழக்கப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாரு. 1973ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் கன்னாக்கு கன்னாக்கு வந்து அந்த பொசிஷன் குடுக்கப்பட மறுத்தாங்க. உடனே வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. The established convention was violated in 1973 when A.N. Roy was appointed as the Chief Justice of India. சரிங்களா? ஜஸ்டிஸ் கன்னா தான் வந்திருக்கணும். ஆனா அவருக்கு பதிலா A.N. ராய். அவர விட வயசு எக்ஸ்பீரியன்ஸ்ல கம்மியா இருக்க ஒரு ஆள சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஆக்கிட்டாங்க. ஸோ கன்வென்ஷன் படி வந்தது ஒரு காலகட்டத்தில பிரேக் ஆகுது. இப்ப பிரேக் ஆன பின்னாடி என்ன ஆகுது அப்டின்னா, அதுக்கப்புறம் இருந்து நெறைய கான்ட்ரோவர்சிஸ் கேஸஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ், முதல் நீதிபதி வழக்கு, 2ஆம் நீதிபதி வழக்கு, 3ஆம் நீதிபதி வழக்கு, 4ஆம் நீதிபதி வழக்கு. இந்த 4 வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. இந்த 4 வழக்குகளோட முடிவுல என்ன தெரியுது அப்டின்னா வந்து, கொலீஜியம் சிஸ்டம் அப்டிங்கிற ஒண்ணு வந்துருச்சு. இப்ப நம்ம அட் பிரசன்ட்ல இருக்கிறது கொலீஜியம் சிஸ்டம். இந்த கொலீஜியம் சிஸ்டம் மூலியமா நம்ம ஜட்ஜஸ சீம்லெஸ்ஸா அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே நாள்ல வந்து இந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்டிங்கிறது வரல. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றாங்க. ஒரு கொலீஜியம் சிஸ்டம் மாரி ஒண்ணு வேணும். 3 ஜட்ஜஸ் கேஸ்ல அந்த கொலீஜியம் சிஸ்டம்ல யாரெல்லாம் இருப்பாங்க? 4த் ஜட்ஜஸ் கேஸ்ல அது இன்னும் தெளிவுபடுத்தப்படுது.
அப்போ முதல் ஜட்ஜ் கேஸ் 1982. இத வந்து எஸ்.சி. குப்தா கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் எல்லாம் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நீங்க ஜஸ்ட் இப்ப கிளாஸஸ் கூட வரும்போது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜுடிஷியரி எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் எடுத்த உடனே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாரு. இப்ப இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மனப்பாடம் பண்ணிட்டு, இதுவரைக்கும் வந்து அவங்களோட மனப்பாடம், அவங்களோட கால அளவு என்ன, அவங்களோட டென்யூர் என்ன, யார் அப்பாயிண்ட் பண்றாங்க, கொலீஜியல் இருக்கவங்க மட்ட மனப்பாடம். கொலீஜியம் ஃபர்ஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதுக்கப்புறம் கொலீஜியம்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா ஞாபகம் வந்துரும். ஏன் ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அந்த கொலீஜியம் சிஸ்டம்ல ஜட்ஜஸ் மட்டுமே இருப்பாங்க. ஜட்ஜஸ் சேர்ந்து ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன் ஏன் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு? ஆர்டிகல் 50 சொல்லுது. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் லெஜிஸ்லேட்டிவ். அது அமலுக்கு வருது. அது நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல சொல்றாங்க, கன்சல்டேஷன் டஸ் நாட் மீன் கன்கரன்ஸ். ஆலோசனை என்பது ஒத்துழைப்பு என்று அர்த்தமில்லை. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கான்ஸ்டிடியூஷன்ல கன்சல்டேஷன் சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணணும். கன்சல்டேஷன் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணணும். இந்த கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் கிடையாது அப்படிங்கிற வேர்ட் பிளே பண்றாங்க. கன்சல்டேஷன் அப்படிங்கிறது கன்கரன்ஸ் கிடையாது அப்படின்னா, அதாவது கன்சல்டேஷன் அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவரை வந்து நாங்க சீஃப் ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்றோம். மிஸ்டர் எக்ஸ அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னு கன்சல்ட் பண்றது. அவரு ஒத்துக்கல. ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல. கன்கரன்ஸ் தேவையில்ல. நீ ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணா போதும். உன்கிட்ட சொன்னா போதும். கன்சல்ட் பண்ணா போதும். நீ கண்டிப்பா ஒத்துழைக்கணும்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் கேஸ்ல வருது. ஸோ மறுபடியும் பிரச்சனைகள் வருது. அப்போ சில ஜட்ஜஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜட்ஜஸ் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல. எடுத்து அப்பாயிண்ட் பண்ணு அப்படின்னு பண்றாங்க. அடுத்தது செகண்ட் ஜட்ஜ் கேஸ் வருது. இங்க சொல்லிடுறாங்க கன்சல்டேஷன் கன்கரன்ஸ். earlier ruling was changed the meaning of word consultation to concurrence அப்படின்னா ஒண்ணும் இல்ல. கன்சல்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க ஒத்துக்கிறது தான். இப்போ ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ் அப்பாயிண்ட் பண்றோம் அப்படிங்கிறது கன்சல்ட் சும்மா சொல்றது அர்த்தம் கிடையாது. அவங்க ஒத்துக்கணும். அவங்க ஒத்துக்கல அப்படின்னா அவங்களை அப்பாயிண்ட் பண்ண முடியாது. இதுதான் கன்சல்டேஷனும் கன்கரன்ஸும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு 2வது ஜட்ஜஸ் கேஸ்ல சொல்லிடுறாங்க. 3வது ஜட்ஜஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி கன்சல்ட் பண்ணிடலாம். அந்த கன்சல்ட் பண்றதுக்கு அந்த குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் எவ்வளவு பேர் இருக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு கொலீஜியம் மாதிரி வச்சுக்கணும். கொலீஜியம் அப்படிங்கிற வேர்டே ஃபர்ஸ்ட் வருது. வெளிப்படையா வரல, இம்ப்ளிசிட்டா வருது. கன்சல்டேஷன் ஆஃப் ப்ளூராலிட்டி ஜட்ஜஸ். ப்ளூராலிட்டினா நிறைய ஜட்ஜஸ் சரிங்களா? இப்ப எவ்வளோ நீதிபதிகள் தேவைப்படுறாங்களோ அந்த தேவைப்படுற நீதிபதிகள் கூட கன்சல்ட் பண்ணும். கன்சல்ட் கன்கரன்ஸ் ஒண்ணுன்னு சொல்லியாச்சு 2வது ஜட்ஜஸ் கேஸ்ல. இப்போ அவங்கள்ட்ட வந்து இதை வந்து கேட்கணும். எவ்வளோ ஜட்ஜஸ் வந்து இந்த மாதிரி அப்பதான் இந்த 3வது ஜட்ஜஸ் கேஸ்ல தான் வந்து கொலீஜியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. சரி, அப்ப நம்ம ஒரு ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு ஒரு குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் கொண்ட ஒரு கொலீஜியம் ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஜட்ஜஸ் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுவோம். கன்சல்ட் அப்படிங்கிறது அவங்க ஒத்துக்கிறதான். இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கொலீஜியம் சிஸ்டம் வருது. இப்போ அந்த கொலீஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா இப்படிதான் வந்து இந்த 3வது ஜட்ஜஸ் கேஸ்க்கு அப்புறம் இப்ப தற்போது ஒரு கொலீஜியம் மூலியமா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா இப்படிதான். இப்போ வந்து ஒரு ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணும் சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணும். அப்போ குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தலைமை நீதிபதி அப்பத்திக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி இருப்பார். அது போக பார்த்தீங்கன்னா 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்போது இருக்கக்கூடிய ஒரு 4 சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ இந்த குரூப் கிட்ட கன்சல்ட் பண்ணி அடுத்த சீஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சிம்பிளா முடிஞ்சா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து அப்பாயிண்ட் பண்ணு வச்சுக்கோங்க. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜ் ஆகட்டும், இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு கொலீஜியம். கண்டிப்பா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. கண்டிப்பா ஒரு 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எந்த ஹைகோர்ட்ல வந்து அப்பாயிண்ட் பண்றோமோ அந்த ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாம் வச்சு கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்றாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஏன்னா ஜட்ஜஸை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க இல்லையா? இப்போ ரீசெண்டா கூட சஞ்சய் பானர்ஜி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜை வந்து கவுஹாத்தி ஹைகோர்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸும் நிறைய பக்கம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்றதும் எப்படி அப்படின்னா வந்து அதுவும் ஒரு கொலீஜியம் மூலியமா கலந்து ஆலோசிச்சுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாத்துலயும் எப்படி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாரு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதே மாதிரி எந்த கோர்ட்ல இருந்து எந்த கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ் இந்த கோர்ட்ல இருந்து இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து மெகாலயா ஹைகோர்ட்டுக்கு தூக்கி போடுறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜும் அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் மெகாலயா இந்த மாதிரி இவங்களை கன்சல்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து கொலீஜியம் சிஸ்டம். ஸோ அந்த நட்ஷெல் இவ்வளோ நேரம் சொன்னதை வந்து உங்களுக்கு வந்து புரியறதுக்காக ஓரளவுக்கு கோர்வையாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட ஜுடிஷியரி
யுஎஸ்ல இருந்தும் எடுக்கல, யுகேல இருந்து எடுக்கல. 2க்கும் சேர்த்து என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இந்தியாக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாரி ஒரு ஜுடிஷியரிஸ் ஒரு நீதித்துறை வச்சிருக்கோம். இந்தியாவோட நீதித்துறை அப்பாயின்ட்மென்ட் இந்தியாவோட நீதித்துறைய லெஜிஸ்லேச்சர்ல இருந்து பிரிக்கிறோம் அப்படின்னு ஆர்டிகிள் 50 சொல்லியது. அதை நோக்கி போயிருக்கோம். இப்ப நம்ம அதை நோக்கி போயிட்டோம். இந்தியால ஜுடிஷியரி பார்த்தீங்க அப்டின்னா, இன்டகிரேட்டடா இருக்கு. ஹையரார்கிக்கலா இருக்கு. ஸ்டேட் கோர்ட் இருக்கு. அதாவது ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹை கோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, அதுல இருக்கக்கூடிய ஜட்ஜ்மென்ட் எடுத்துட்டு ஹ ஹ சுப்ரீம் கோர்ட்ல பேசலாம். சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஜட்ஜ்மென்ட் எடுத்து ஹை கோர்ட்ல பேசலாம். சரிங்களா? அந்த மாரி இன்டகிரேட்டடா, கனெக்டடா இருக்கு. யுஎஸ் மாரி தனித்தனி கிடையாது. சுப்ரீம் கோர்ட்ல யூனியன் சப்ஜெக்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸ்டேட் சப்ஜெக்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். கன்கரண்ட் சப்ஜெக்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாரி ஹை கோர்ட்லயும் மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வெறும் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் சப்ஜெக்ட்ட மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு அர்த்தம் கிடையாது. சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த யூனியன் சப்ஜெக்ட் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் இத வந்து தமிழ்நாடு ஹைகோர்ட்ன்னு சொல்லல? ஏன் இத வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு இன்னும் சொல்றாங்க அப்டின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல அப்படிதான் இருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு தான் இருக்கு. கொல்கத்தா ஹைகோர்ட்ன்னு தான் இருக்கு. சரிங்களா? அதனால அது பேர வந்து இன்னும் மாத்தல. சரிங்களா? அது மாத்தணும் அப்டின்னா கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தணும். கான்ஸ்டிடியூஷன்ல மாத்தாமயே விட்டுட்டாங்க. அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னே தான் பேப்பர்ல வரும். மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னே தான் சொல்லணும். சென்னை ஹைகோர்ட், தமிழ்நாடு ஹைகோர்ட்ன்னு சொல்றத விட மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு தான் சொல்லணும். அதே மாரி கொல்கத்தா ஹைகோர்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. அது பேர கல்கட்டான்னு மாத்துனாலும் கொல்கத்தா ஹைகோர்ட் தான். ஸோ அந்த மாரி சில கோர்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, பழசு பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன பேர் வச்சாங்களோ, அந்த பேர் மட்டும் இன்னும் வந்து அமல்ல இருக்கு. ஒரு வேள இந்த பேர மாத்துறோம் அப்டின்னா, மறுபடியும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட். சிம்பிளான கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் தான். எப்படி ஸ்டேட் பேர் மாத்தணும்னா, அ ஆர்டிகிள் 368 அமெண்ட்மென்ட் பண்ண வேண்டியது. ரொம்ப கஷ்டமான அமெண்ட்மென்ட் பண்ண வேண்டியது. ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட்ல அமெண்ட்மென்ட் பண்ணா போதும். இப்போதைக்கு பண்ணல. அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்ன்னு தான் சொல்லணும். தமிழ்நாடு ஹைகோர்ட்ன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் நம்ம அடுத்ததா என்ன பார்த்தோம் அப்டின்னா, நெறையா அப்பாயின்ட்மென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அ இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1973ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்திரா காந்தி கவர்ன்மெண்ட் வந்து இந்த மாரி ஒரு வழக்கத்துக்கு மாறா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்பாயிண்ட் பண்ணோனே என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, அதுக்கப்புறம் நெறைய பிரச்சனைகள் வருது. அப்போ 2, 3, 4 ஜட்ஜஸ் கேஸ் வருது. இந்த ஜட்ஜஸ் கேஸோட வெளிப்பாடா என்ன வந்துச்சு அப்டின்னா வந்து, ஆ கொலீஜியம் சிஸ்டம் அப்டின்னு வந்துச்சு. இந்த கொலீஜியம் சிஸ்டம் வந்தோனே, இவ்ளோ குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. இந்த குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு ஜட்ஜஸ அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இத தான் என்ன சொல்றேன் அப்டின்னா, ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை ஜட்ஜஸ் இட்செல்ஃப். ஸோ ஜட்ஜஸ் வந்து ஜட்ஜஸே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜுடிஷியரி பத்தின இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். நம்ம இனி அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல இருக்கக்கூடிய மத்த முக்கியமான விஷயங்கள வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ்.